இந்த மாதிரி எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ஹோட்டல் ஸ்டைலில் எங்கள் வீட்டுக்காரே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தேவையான காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு, குடமிளகா இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் நிறைய காய்கறிகள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு முட்டைக்கோஸை 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி நீல வாக்கில் சீவிக்கிட்டோம். எங்களால் வந்து மெலிசாக கட் பண்ண முடியலன்னா இப்படி சீவி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் கேரட்டையும் நாங்கள் வந்து சீவிர இந்த இதுலேயே வச்சு சீவிக்கிட்டோம் நீல வாக்கில். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக அழகாக பொடிசாக கட் பண்ணி வந்திருக்கு. இதை பார்க்கும்போதே காய்கறிகள்லாம் ஒரு மாதிரி எல்லாம் ஒரே ஷேப்பில் நல்லாயிருக்கும். குடமிளகாய் ஏன் விட்டு வைப்பானே இதையும் அதுலேயே சீவிடலான்னு சீவி பார்த்தோம். பாதி தான் சீவ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாவில் தண்ணி சத்து நிறையா இருக்கும் போல் அப்படியே கட்டாய் விழுந்துச்சு. அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பீன்ஸையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே பொரியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்குங்க. முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், குடமிளகா எல்லா காய்கறிகளையும் இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா காய்கறி வந்து பாதி அளவுக்கு வெந்துடணும். இப்போ இந்த காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிங்க. ஒரு முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறோம். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுங்காட்டி 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறோம். முட்டை உடச்சி ஊற்றி நல்லா வந்து வதங்கி வந்துடணும். முட்டை வதங்கினதுக்கப்புறம் காய்கறி கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்து இது கூட சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறோம். இது கூட எல்லா மசாலா ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். பெப்பர் கடைசியாக சேர்த்துருக்கோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொடி. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மசாலாவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அவ்வளோதான், இந்த மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகா நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மிலையும் வைக்க வேணாம். சாப்பாடு போடக்காட்டி அடி பிடிச்சிரும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பாடு சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படி கிளறி கொடுங்க. சூப்பராக நல்லா சாஃப்டாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு நல்லா உதிர்ந்து வரும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சும்மா சொல்ல வேண்டியதில்லை. சாப்பிட்டு பாருங்கள். கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சத்தாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா அவங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லா காய்கறிகளையும் சேர்க்கலாம். எக் ரைஸ்னால் இது மட்டும் தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது. நம்மளோட விருப்பம் தான், எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.